நீங்க ஒருவேளை ரொம்ப கஷ்டப்படலாம். ஆண்டவரே, என்னை ஏன் இங்க என்னை ஏன் வச்சிருக்கிறீங்க? இந்த ஜனக்கூட்டத்தின் நடுவில் ஏன் என்ன வச்சிருக்கிறீங்க? என்னை வெளியில கொண்டு போங்க. எனக்கு இந்த 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 ஆட்களோட வந்து ஏன் நீங்க என்னை இணைச்சிங்க? இந்த மக்களோட நான் ஏன் இருக்கணும்? இவ்வளவு ஒரு மோசமான ஜனங்களுக்குள்ள என்ன நீங்க கொண்டு போய் வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சங்கடப்படலாம். ஆனா எதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறார்னா, நம்மை அவர்களை விட வாசனை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் கர்த்தர் அமர பண்ணுறார். அதனால வந்து நம்ம இருக்கிற சூழ்நிலையை வச்சு வந்து நம்ம யாருமே வந்து வருத்தப்பட வேண்டியதே இல்லை, கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்ம அந்த முள்களுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பம் எவ்வளவு வாசனை கொடுக்கிறதா மாறுகிறதோ, அதே போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் வாசனை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். நம்ம அங்கே இருக்கிறது ரொம்ப நன்மையாக இருக்கும். அங்கே எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை அந்த இடத்துல தனியாக அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நெரிஞ்சல்களுக்குள்ளேயும் ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறாராமா? நெரிஞ்சல்களுக்குள்ளேயும் தேள்களுக்குள்ளேயும் நீ இருந்தாலும். அப்போ ஆண்டவர் நம்மளை வந்து உட்கார வைக்கிற இடம் வந்து, கொண்டு போகிற இடம் வந்து சில நேரத்தில் ரொம்ப நல்ல இடம் கிடையாது. எந்த இடம் அப்படின்னு சொன்னா, நெரிஞ்சல்களுக்குள்ளேயும் தேள்களுக்குள்ளேயும் நீ அங்க இருந்தாலும் கர்த்தருக்காக நம்மை பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்க பிள்ளைகளை கொண்டு போய் ஆண்டவர் ஏதாவது ஒரு குடும்பத்தோட ஜாயின் பண்ணியிருக்கலாம். அந்த குடும்பம் வந்து வெளித்தோட்டத்திற்கு பார்க்கறதுக்கு நல்ல குடும்பமா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ வந்து நீங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப பொல்லாத குடும்பமா இருக்கலாம். ஆண்டவர் வந்து எப்படி இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோட என்ன குடும்பத்தை கொண்டு போய் இணைச்சாரே, என் பிள்ளையை கொண்டு போய் இப்படி இணைச்சிட்டாரே, இந்த குடும்பத்தோட நான் எத்தனை வருஷம் நான் காலந்தளம் போறேன், எப்படி இந்த குடும்பத்தை நான் வந்து நடத்த போறேன், இவங்களுடைய கேரக்டர் சேஞ்சே ஆகாது, இந்த மாதிரி ஒரு ஜனங்களோட நான் சேர்ந்ததே இல்லை, நான் சேரக்கூடாதுன்னு நினைச்சேன், அப்படி ஒரு இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு போய் எதுக்கு வச்சாரு அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கலாம். இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளை எந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் வச்சாலும் அந்த இடத்துல உங்களை அவர்கள் நடுவில் கர்த்தர் சாட்சிகளாய் வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர்கள் வேணா அப்படி இருந்துட்டு போட்டோம், அவங்க எண்ணங்கள் அப்படி இருந்துட்டு போட்டோம், ஆனா நீங்க அந்த இடத்துல வச்சு நீங்க வாசனை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை வைத்திருக்கிற இடத்துல நான் சாட்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபையாய் எனக்கு இறங்குவீராக. ஆமென். இப்போ ஊழியமா இருந்தா கூட கர்த்தர் வந்து நமக்கு சில பிடிக்காத இடத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் வைக்கும்போது அந்த இடம் தான் வந்து நமக்கு ரொம்ப ஊழியம் செய்கிறதற்கு திறந்த வாசலா இருக்குது. பாருங்க, நீங்க நார்த்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நார்த்ல எல்லாம் ஊழியம் செய்யறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அங்க கொடுமையா கஷ்டம் தான். ஆனா என்னன்னா அங்க வந்து அது ஊழியத்திற்கு ஏற்ற இடம் இல்லை, ரொம்ப வந்து வசதியாகும் அப்படியெல்லாம் இருக்காது. ஆனா என்ன அப்படின்னா ரட்சிப்பு நடந்துட்டே இருக்கும். பிசாசு சாதாரணமா ஒரு பிலீவர் போய் ஜெபம் பண்ணா கூட அங்க என்னன்னா சில இடத்துல பிசாசு ஆடும். பாட்டு பாடும்போது பிசாசு ஆடும். அங்க இருக்கிறவங்களுக்கு நோய் சரியாகும். ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஆண்டவரை குறித்து அறிஞ்சிருக்கவே மாட்டாங்க. அந்த இடத்துல பெரிய பெரிய மிராக்கள் ஊழியத்துக்கு ரொம்ப திறந்த வாசலா இருக்கும். அதனால ஆண்டவர் வந்து நம்மை வைத்திருக்கிற இடம் நமக்கு கடினமான இடமா இருந்தாலும் அதில் நின்று தாண்டக்கூடிய பலத்தை நிறைய பேருக்கு ஆண்டவர் வந்து தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க மகனுக்கு ஆண்டவர் அந்த தைரியத்தை கத்த தருவார். உங்க மகளுக்கு ஆண்டவர் அந்த தைரியத்தை தருவார். நான் கொண்டு போய் என் பிள்ளைய ஒரு பொல்லாத குழிக்குள்ள நான் போட்டுட்டேன், நான் ஒரு பொல்லாத இடத்துல கொண்டு போய் என் பிள்ளைய போட்டுட்டேன், நான் இப்படி போய் ஏமாந்துட்டேனே, இப்படி இவங்களுக்குள்ள நான் போய் என் பிள்ளைய கொடுத்துட்டேனே, நான் சிக்கிட்டேனே இந்த குடும்பத்துக்குள்ள, இல்லைன்னா இந்த அட்மாஸ்பியருக்குள்ள என் பிள்ளை இப்படி போச்சு, இந்த இடத்துல என் பிள்ளைக்கு இப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை எந்த இடத்துல கொண்டு போனாலும், ஆமென், முள்ளுகளுக்குள்ளேயும் ஆமென் தேள்களுக்குள்ளே நம்ம இருந்தாலும் நம்மளை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து இதே மாதிரி ஒரு வேளை இருக்கலாம். நீங்கள் நெரிஞ்சல்களுக்குள்ளே இருக்கலாம். நெரிஞ்சு முள் எவ்வளவு வேதனைப்படுத்துமோ அதே போல உங்களை வந்து நெருக்கிட்டே இருக்கலாம். அகைன் வந்து முள்ளு மாதிரி உங்களை குத்திட்டே இருக்கலாம். நீங்களா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம். கர்த்தர் உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிற இடம் வந்து முள்ளுகளை போல உங்களை குத்திட்டே இருக்கலாம். ஐயோ, முள்ளு மாதிரி குத்துறாங்க பாஸ்டர், எப்போனாலும் என்ன குத்திட்டே இருக்கிறாங்க. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, தேள்களுக்குள்ள. தேள் என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய கொடுக்க வச்சு நம்மளுக்கு கொட்டிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளவு பிராணன் போறது மாதிரி, உயிர் போற மாதிரி வலிக்கும். அந்த மாதிரி இடத்துல நீ வாசம் பண்ணினாலும் ஆண்டவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, அவருடைய முகத்திற்கு நீ கலங்காமலும் நீ பயப்படாமலும் இரு. அவர்களை குறித்து எனக்கு ஏற்கனவே தெரியும், அவர்கள் கலக வீட்டார்,
ஆனா அடுத்த வசனத்துல சொல்லும் போது ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. அப்படின்னா அவரை ஆண்டவர் வந்து இந்த தீர்க்கதரிசியை எதுக்கு அவங்களுக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கிறாருன்னா, தீர்க்க தரிசனம் சொல்றதுக்காக ஆண்டவர் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. உங்களை அந்த குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் எதுக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறாரு? உங்களை அந்த வீட்டோட எதுக்கு ஆண்டவர் சேர்த்தாரு? உங்களை அந்த வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் எதுக்கு கொண்டு போய் வச்சாரு? அப்படின்னா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொன்னார், என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் எதுக்கு கொண்டு போனேனோ அதை மட்டும் நீ பாரு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? உங்க பிள்ளைகளை ஆண்டவர் எதுக்கு கொண்டு போய் இருக்கிறாரோ அதை மட்டும் செய். அவங்க கலகக்காரர்னு எனக்கு தெரியும், அவங்க நெரிஞ்சல் மாதிரி உன்னை பண்ணுவாங்கன்னு தெரியும், முள்ளு மாதிரி உன்னை குத்துவாங்கன்னு தெரியும், தேளு மாதிரி உன்னை கொட்டுவாங்கன்னு தெரியும். ஆனா உன்னை நான் எங்க தான் வச்சிருக்கிறேன்? கேட்கல? ஒன்னும் அங்கதான் வச்சிருக்கிறேன், ஒன்னு அங்கதான் வச்சிருக்கிறேன். நான் வந்து ஒன்னும் பெரிய ரொம்ப சந்தோஷமான இடத்துல வைப்பேன் வாக்கு கொடுக்கல, ஒன்னு அப்படி பஞ்சுமத்தைக்கு மேல வைப்பேன் நான் வாக்கு கொடுக்கல. அதான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஏற்கனவே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில தான் உன்னை நான் வச்சிருக்கிறேன், இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் உன்னை சுற்றி இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட சொந்தத்துக்குள்ளதான் உன்னை இணைச்சேன். ஆனா நீ நெரிஞ்சலை பார்த்து, முள்ளை பார்த்து, தேள்களை பார்த்து மனசை தளரோட இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லக்கூடாது. தீர்க்கதரிசியினுடைய மனசுல என்ன வருது அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏன் இவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்? இவங்க என்ன முள்ளு மாதிரி குத்துறாங்க, நான் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னா மதிக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க தேள் மாதிரி என்ன கொட்டுறாங்க, எதுக்கு அப்படின்னு சொல்லி தோணும் போது ஆண்டவர் சொல்றாரு, அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நீ என்ன பண்ண அப்படின்னா, உன் வாயில நான் என்ன வார்த்தையை சொல்றேனோ அந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல், அவர்களுக்கு சொல். அவங்க கலக வீட்டார் என்கிறது யாருக்கு தெரியும்னா, ஆண்டவருக்கும். தெரிஞ்சுதான் நம்மளை நிறைய பேருக்கு தெரிஞ்சா ஆண்டவரே கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க. ஆமாப்பா தெரிஞ்சுதான்ப்பா உன்னை கொண்டு போய் அங்க வச்சிருக்கிறேன். உங்க பிள்ளைய தெரிஞ்சுதான் ஆண்டவர் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. இந்த குடும்பத்தோட ஏன் என்ன கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு கேட்டீங்கல்ல, அது தெரிஞ்சுதான் ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அந்த இடத்துல மனம் தளர வேண்டாம், அந்த இடத்துல வெறுப்பை கொட்ட வேண்டாம், அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த இடத்துல என்ன செய்ய உன்மேல் வைத்திருக்கிறேனோ அந்த காரியத்தை மட்டும் நீ செஞ்சிரு, மற்ற காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், மற்றதை ஆண்டவர் செய்வார். நம்ம வந்து எந்த குடும்பத்துக்குள்ள போனாலும், எந்த வேலை ஸ்தலத்துக்குள்ள போனாலும் ஆண்டவர் எல்லாரும் இப்ப இந்த விஷயத்துக்காக கண்டிப்பா நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரை என்ன எதுக்கு கொண்டு போனீங்களோ அந்த காரியத்தை நான் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தாரும். என் பிள்ளை அந்த இடத்துல என்ன காரியத்திற்காய் கொண்டு போனீரோ அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறதற்கு அவனுக்கு, அந்த பிள்ளைக்கு கர்த்தர் பலன் தருவீராக. எங்க குடும்பத்தை எதுக்கு அந்த இடத்துல கொண்டு போனீங்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவீராக. ஆமென். சில பொறுப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்போது, திருச்சபையிலே இருக்கலாம், வேலை ஸ்தலத்திலேயா இருக்கலாம், எங்கேயாவது உங்க தலை மேல பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது, இந்த பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொறுப்பு அப்படின்னு சொல்றது பஞ்சமத்தை மேல உட்கார வைக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிக்கு பொறுப்பு தான் கர்த்தர் கொடுக்கிறாரு, தீர்க்க தரிசன பொறுப்பை கொடுக்கிறாரு. ஆனா கர்த்தர் எங்க தான் வச்சிருக்கிறாரு? அப்ப நீங்க ஊழியம் செய்ய போகிற இடத்த ஆண்டவர் வந்து சீடர்களை பார்த்து, இதோ நான் உங்களை ஆடுகளுக்குள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு நான் சொன்னாரு. கேட்கல? சத்தமா சொல்லுங்களேன். நான் உங்களை ஆடுகளுக்குள்ள அனுப்பல, ஓநாய்க்குள்ளையும் பண்ணி கூட்டத்துக்குள்ளையும் தான் அனுப்புறேன்னாரு. அப்ப ஆண்டவர் சொல்லும் போதே என்ன சொல்றாரு? நம்ம ஆனா என்ன நினைக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பென்ஸ் பாஸ்டர் அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு வார்த்தை சொல்லணும், இதோ மகளே உனக்கு ஒரு வாசலை வைத்திருக்கிறேன், உன் மாமியார் உன்னை தாங்கு தாங்கு என்று தாங்க போகிறார்கள், உன் மருமகள் நீ கால் மேல் கால் போட்டு உட்கார்வீர்கள், மருமகள் வந்து காஃபியை கொண்டு உங்களுக்கு தருவார், இதுதான் கர்த்தருடைய சித்தம், உனக்கு ஒரு மருமகள் அமைவார்கள், அந்த மருமகள் இது நகோமிக்கு அமைந்ததை விட அப்படியே அப்படி ஒரு ரூத்து அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் அப்படிதான் ஜெபம் பண்ணுவோம், அப்படிதான் நடக்கணும். இல்லை, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம்மளை நல்ல இடத்துல. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து பொறுப்புகளை கையில கொடுக்கும்போது சில நேரத்தில் நம்மளை ஆண்டவர் எங்க தான் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, முள்ளுகளுக்குள்ளையும், ஆமென், நெரிஞ்சல்களுக்குள்ளையும், முள்ளுகளுக்குள்ளையும், தேள்களுக்குள்ளையும். அப்படியே கணவனாரை குறித்து சொப்பனம் பார்த்து, உனக்கு ஒரு நல்ல யோசேப்பை போல ஒரு கணவனார் வருவார், அவ்வளவுதான், அமைதியான ஒரு புருஷனா இருப்பார் அப்படின்னு நம்ம உடனே ஜெபம் பண்ண உடனே அப்படிதான் நடக்கும் அப்படின்னு. எப்பவும் யோசேப்பை மாதிரி இருக்க முடியாது. ஆனா நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தின்படி நீ கலக வீட்டார் என்று எனக்கு தெரியும், ஆனா உன் வாயில வைக்கிற வார்த்தைய நீ அவர்களுக்கு பயப்படாமல் தைரியமாய் சொல்லு, உன் கூட நான் இருப்பேன், அந்த இடத்துல உன்னை நான் நடத்துவேன், உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு,
நான் தான் அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் வச்சேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் தான் அந்த இடத்துல உன்னை கொண்டு போனேன், அந்த குடும்பத்தோட நான் தான் உன்னை இணைச்சேன், அந்த வேலை ஸ்தலத்துல நான் தான் உன்னை இழைச்சேன். நீ முள்ளுகளுக்குள்ள இருக்கிறேன்னு கர்த்தருக்கு தெரியும், நீங்க தேள்களுக்குள்ள இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும், நீங்க நெரிஞ்சலுக்குள்ள இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும், அவங்க கலக வீட்டார் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனா இது அறிந்திருந்தும் ஆண்டவர் உங்களை அந்த குடும்பத்தோட, அந்த வீட்டோட, அந்த மனுஷனோட கர்த்தர் உங்களை இணைச்சிருக்கிறாருன்னா கர்த்தர் சொல்றாரு, உன் வாயிலே நான் வைத்திருக்கிற வார்த்தையை நீ சொல்லு என்று தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னது போல நான் உனக்கு என்ன சொல்றேனோ, எந்த நோக்கத்திற்காக இணைத்தேனோ, எந்த தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்தேனோ அதுல நீங்கள் நிலைத்திருங்கள், அதுல நீங்க தைரியமா இருங்க, அந்த காரியத்தை மட்டும் செய் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். மற்ற காரியங்களை ஏற்ற நேரத்தில் கர்த்தரே கைகூடி வர பண்ணுகிறதற்கு வல்லவர். பிடிக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் வந்து நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் வந்து உட்கார வைக்கும் போது நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும். இந்த பிடிக்காத சூழ்நிலை அப்படின்னு சொல்றது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை அனுமதிக்கிற ஒரு பாதை தான். அதான் நான் முதல்ல உங்களுக்கு இந்த செய்தியை ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னது என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிடிக்கிற ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் வரல. அவர் நினைச்சிருந்தா என்ன சூழ்நிலையில் அவர் பிறந்திருக்கலாம்ல, ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையில பிறந்திருக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இப்போ பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் உங்களுக்கு வந்து அன்னைக்கு ஒருவேளை ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருந்த ஏரோது ராஜாவினுடைய வீட்டில் அங்கேயே ஒரு குடும்பத்தை ரட்சித்து ஒரு கன்னியினுடைய வயிற்றுல பிறந்திருந்தாருன்னா அன்னைக்கு இருந்தவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணியிருப்போம், இயேசு பிறந்ததே ராஜா வீட்டிலயா, நம்ம ராஜா வீட்டில் பிறக்கணும்யா, கோடீஸ்வரனா இருக்கணும்யா அப்படின்னு நம்ம பிரசங்கம் பண்ணியிருப்போம். ஆனா ஆண்டவர் என்னன்னா, யாருக்குமே பிடிக்காத ஒரு அட்மாஸ்பியர் எங்க அப்படின்னு சொன்னா அந்த மாட்டு தொழுவத்தில். அது வந்து நம்ம கஷ்டமா இருக்கும்ல, சரி இங்கே போய் நிறைய பேர் ஃபர்ஸ்டெல்லாம் இந்த கிறிஸ்டியானிட்டியை வந்து தாக்கி பேசும்போது குற்றப்படுத்தும் போது இன்னைக்கு கூட நிறைய பேர் இருக்காங்க. என்ன இருக்காங்கன்னா, கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னால் கீழ் ஜாதி கடவுள், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஏழைங்க, அவங்க வந்து சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு நிறைய அந்த பெரிய ஜாதின்னு சொல்லிட்டு திர்ற நிறைய பேர் வந்து நம்ம வந்து கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லும்போது அது கீழ் ஜாதி கடவுளுடைய ஜனங்களுடைய கடவுள், அது வந்து மோசமான அப்படின்னு அந்த ஒரு தேவையற்ற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்குள்ள பரம்பி இருக்குது. ஆனா உண்மையா ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம யாரு, நம்ம ராஜா வீட்டினுடைய பிள்ளைங்க அப்படின்றது வந்து அது வர்றதுக்கு முன்னாடி, கர்த்தரை ருசிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது. கர்த்தரை என்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ருசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப தெரியும் கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில ஒருவருமே இல்லை. அப்போ ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல வந்து தான் பிறக்கும் போது ஒரு நல்ல அட்மாஸ்பியரா ஆண்டவர் கொண்டு வராம நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு இடத்துல தான் ஆண்டவர் வந்து அப்படியே பிறந்து அவர் வளர்ந்து. அதான் இது கேட்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கிறாங்கல்ல, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ? அப்புறம் உத்தம கபடற்ற இஸ்ரவேல் நாகிய நாத்தான்வேல் வந்து ரொம்ப ஆண்டவரோட நடக்கிறவர். நாத்தான்வேலை குறித்து ஆண்டவரே சொல்லும் போது சொல்றார், நீ உத்தம கபடற்ற இஸ்ரவேலன், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன். அவ்வளவு நல்ல மனுஷனே அவனை கூட்டிட்டு வந்த பிலிப்பை பார்த்து என்ன கேட்கிறார் அப்படின்னா, நீ எல்லாம் அவர் எந்த ஊருக்காரர் இருப்பா? முதல்ல எடுத்த உடனே என்னதான் கேட்கிறான், அவர் எந்த ஊருக்காரர் அப்படின்னா அவனுடைய மைண்ட் செட்ல இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது, இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஒரு ஞானம் உள்ளவங்க கிடையாது. அந்த ஊர்ல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் கேட்கிறாரு. நீங்க யோவான் 1:46 வாசிக்கும் போது, அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு என்ன சொன்னார்னா, வந்து பார். ஆமென். அதான் நம்ம நிறைய பேருக்கு கிறிஸ்டியானிட்டியில வந்து பார்த்தா தான் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் தான் தெரியும் அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவம். அவரை பார்த்த யாருமே யாரோடையும் ஒப்பிடவே முடியாது. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கும்பிடுகிற எத்தனை கோடி கடவுள்கள் இருந்தாலும் அந்த எல்லா கடவுள்களிடம் சொல்லுகிற எல்லாரை காட்டிலும் நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தத்திலே உயர்ந்தவர், அழகில் சிறந்தவர். ஆமென். எல்லாவற்றிலும் அவர் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றிலையும் பெரிய தேவன்.
ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்ப பிடிச்ச ஒரு இடத்துல அல்ல, பிடிக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் வந்து இந்த உலகத்திலே இரத்தத்தை சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காக உயிரோடு எழுந்து இன்னும் நம்மை வரவேற்பதற்காக ஆண்டவர் வரப்போறார். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைய ஆண்டவர் நிறைய நேரத்துல கர்த்தர் எங்க வைப்பார் அப்படின்னா, நம்மளை வந்து பிடிக்காத ஒரு இடத்துல, பிடிக்காத ஒரு சூழ்நிலையில, நம்ம விரும்பாத இடத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் கர்த்தர் வைப்பார். ஆனா அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் வைக்கும்போது நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. என்னன்னா, இல்ல வேண்டாம், எனக்கு இந்த சூழ்நிலையில இருக்க முடியாது, எனக்கு இந்த சூழ்நிலை பிடிக்கல, நான் ஆசைப்பட்டது ஒண்ணு, நான் விருப்பப்பட்டது ஒண்ணு, ஆனா எனக்கு இப்ப அமைஞ்சது ஒண்ணு, இந்த இடத்துல நான் போய் எப்படி இருப்பேன், இந்த இடத்துல நான் எப்படி நான் வேலை செய்வேன், எனக்கு சுத்தமா இவங்களை பிடிக்கல, இவங்களுடைய கேரக்டர் பிடிக்கல, அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில அவங்க எதுவுமே எனக்கு பிடிக்கல, எதுவுமே எனக்கு பிடிக்கல. சில முக்கியமான பிடிக்காத இடத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் கர்த்தர் வைக்கும்போது அந்த இடத்துல நீங்க இருக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப பின்விளைவு அதிகமாகும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையே இழக்க வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப பிள்ளைங்க, நிறைய நியூலி மேரிடு, ஒரு புது வாழ்க்கைக்குள்ள இணைக்கப்பட்டவங்க நிறைய பேர் இன்னைக்கு ஒரு கொடுமையான ஒரு நிலைமைக்கு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல ஆண்டவர் அவங்கள கொண்டு போய் வைக்கும்போது அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல, அவங்களால அந்த காரியத்தை தாண்டவே முடியல, அந்த இடத்துல அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அதனால இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் பிரச்சனையா இருக்குமே, ஆனால் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத குணம் உள்ள, உங்களுக்கு பிடிக்காத பழக்க வழக்கங்கள் உள்ள, பிடிக்காத பாஷையே பேசுகிற யாரோ ஒருத்தர் மத்தியில ஆண்டவர் உங்களை கொண்டு போனதுனால உங்க அம்மாவை நீங்க குற்றம் சொல்லி, உங்க அப்பாவை குற்றம் சொல்லி, சூழ்நிலையை காரணம் காமிச்சு அந்த இடத்துல இருக்க முடியாம, நான் இந்த இடத்துல எனக்கு வேண்டான்னு யார் மனசுல நினைச்சிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நேருக்கு நேர் ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. கர்த்தர் அந்த வசனத்தை கொண்டு தான் பேசுகிறார். முள்ளுகளுக்குள்ளே நீ இருந்தாலும், நீ நெரிஞ்சல்களுக்குள்ளே நீ இருந்தாலும், தேள்களுக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த மனுஷனுக்கு பயப்படாமலும் அவர்களுக்கு முன்பாக நீ கலங்காமலும் இரு. அவர்கள் கலக விட்டார் என்று எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்னுடைய வாயிலே வைக்கிற வார்த்தையை நீ அவர்களுக்கு, நான் உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நீ அவர்களுக்கு சரியாக செய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளைங்க யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த திருமண வாழ்க்கை பிடிக்கல, இந்த கணவன் பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்களா? ஒருவேளை யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கறவங்க, நான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களால ஏத்துக்கவே முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, நீங்க ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வாழ்றீங்களா? இதுல இருந்து வெளியவே வர முடியல, உள்ளேயும் இருக்க முடியல, தப்பு பண்றணும் அப்படின்னு எனக்கு தெரியுது, வேற என்ன, நான் தான் அதனால தான் கோவப்படுறேன், அதனால தான் ரொம்ப எனக்கு எரிச்சல் ஆகுது, நான் ரொம்ப திட்டுறேன் பாஸ்டர், இதுக்கப்புறம் நான் இப்படிப்பட்ட ஒரு ஆளே இல்லை, அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட நேருக்கு நேர் கர்த்தர் பேசுறாரு. இல்ல, உன்னுடைய பிடிக்காத சூழ்நிலையில, அந்த நெரிஞ்சல்களுக்குள்ள, அந்த முள்ளுகளுக்குள்ள, அந்த தேள்களுக்குள்ள உங்களை கொண்டு போய் வைத்தது கர்த்தர். உங்களுக்கு அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணினது கர்த்தர். அந்த இடத்துல ஆண்டவருடைய திட்டத்தின்படி தான் நீங்க போயிருக்கிறீங்க, விருப்பத்தின்படி தான் போயிருக்கிறீங்க. ஆமென். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை நிச்சயமாய் செய்து முடிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். மகளே நீ கலங்காதே, மகனே நீ கலங்காதே. அவர்கள் கலக விட்டார், அவர்கள் அதற்காகவே என்று உண்டாக்கப்பட்டவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று யாருக்கு தெரியாவிட்டாலும் கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். கர்த்தர் அந்த இடத்துல உங்களை பலப்படுத்தி, ஓ ஹல்லேலூயா, தைரியப்படுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.